எல்லோருக்கும் வணக்கங்க. உன்னில் நான் சாய் தமிழ். மனசு விட்டு பேசுவோம். நாம ஒருத்தர்கிட்ட சின்ன ஒரு பிரச்சனைனால ஏதோ ஒரு சூழ்நிலை நாம ரொம்ப நாள் பேசாம இருந்திருப்போம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லயோ எங்கேயோ நம்ம அவரை பார்க்குறப்போ பேசணுங்கிற சூழ்நிலை ஏற்படுறப்போ நாம அவர்கிட்ட பேசிட்டு இருப்போம். அந்த பிரச்சனையை மறந்து போயிருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் யோசிச்சுப்போம், இத்தனை நாள் பேசாமல் இருந்தது எவ்வளோ தப்புன்னு. நம்ம இந்த மாதிரி நிறைய உறவுகளை பேசாமல் இருந்து இழந்துக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், முதல்ல இருந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு. நிறைய பேர் இந்த மொபைல்லையே டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தா நம்ம பேசுறது இல்லை. குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை நம்ம கேட்டது. நான் ஒரு ஸ்கூல் டீச்சர் கிட்ட பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் அவர்கிட்ட இப்ப இருக்கிற குழந்தைங்க டீச்சர்ஸ் கூட எப்படி இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க, அவங்க ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் என்கிட்ட பகிர்ந்துகிட்டது என்ன, இப்ப இருக்கிற குழந்தைங்க யாருமே பொறுப்பே இல்லை, அவங்க பாட்டுக்கு வராங்க போறாங்க. நாம் ஏதாவது கோபமாக கேட்டாலோ ஏதாவது பண்ணாலோ 1098 குழந்தைகளோட வெல்ஃபேர் நம்பருக்கு கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம். ஸ்கூலில் மேலிடத்துல என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அவங்கள படிக்க வைக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. முதல்ல ஸ்கூலில் அடித்தா நம்ம வீட்டில் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் என்ன கேட்பாங்கன்னா, நீ என்ன தப்பு பண்ணேன்னு கேட்பாங்க. இப்போ குழந்தைகளை அடித்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க பேரண்ட்ஸை விட கூட இருக்கிற மாமா ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, நான் போகிறேன், கிளாஸ் எடுக்கிறேன், நான் வரேன், அவ்வளோதானே தவிர்த்து அவங்களோட பர்சனல்குள்ளே நான் போகிறதில்ல. அவங்க படித்தா என்ன, படிக்கலைன்னா என்னங்க சார், நமக்கு என்ன, அவங்க வாழ்க்கை அவங்களோட ஸ்டடீஸ், நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது சரியாக தான் இருக்குது. இவர் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி அந்த குழந்தைய படிக்க சொல்லி பிரச்சனையில் மனா இவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அது பெரிய சிக்கலில் போய் முடியும். அது அவர் குடும்பத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இது எங்கெங்க போய் இந்த பிரச்சனை முடியுது அப்படின்னு பார்த்தா, ஒரு தனி நபர் ஒரு தவறான வழிநடத்தல்ல போய் முடியுது. கொல்கட்டால ஆர்ஜிகர் மருத்துவம் ஆகஸ்ட் 9 ஒரு கொலை நடந்தது. அங்க படிச்சுட்டு ஒரு பெண் மருத்துவரை சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு நபர் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிருக்கு. இதுக்கும் படிப்புக்கும் பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். சைக்காலஜிக்கலா வந்து ஒரு பிரச்சனைய எங்க உருவாக பேசாமறதுனால, இது ஆரம்பத்திலேயே பேசியிருந்தா ஒரு நபர் சைக்கோவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன், அவருக்கு 4 திருமணம் நடந்திருக்குது. அந்த 4 திருமணமுமே சரியா இல்லை. அவர் யாரு கூடயுமே இல்லை. நகராட்சி தன்னார்வலராக அவர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு, சிவிக் வாலண்டியர். இவர் அந்த மருத்துவமனையில் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் விசாரிக்கிறப்போ பல பேர் பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இது முதலே தெரிஞ்சு சரி பண்ணியிருந்தா, இல்லை அந்த நபரை சரிப்படுத்தி இருந்தா ஒரு பெண்ணை கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்காது. இது கல்வியிலிருந்து இதை கொண்டு வர ஒரு நபரை நம்ம எப்படி பேசணும், அவங்க கூட எப்படி நடந்துக்கணுங்கிறது ஸ்கூல்ல இருந்து சொல்லித்தர வேண்டியது இருக்குது. ஒரு பெண்ணை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிறது ஒரு ஆணோட கடமையில இருக்குது. ஒரு ஆணை எப்படி பார்க்கணுங்கிறது பெண்ணோட கடமையா இருக்குது. இது 2 பேரும் கை கோர்த்தாதான் இந்த செயலை சிறப்பா கொண்டு போக முடியும். ஒரு பெண்ணை மாதிரி பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ற அளவுக்கு இன்னும் நடந்துட்டு இருக்குது. நம்மளோட அடிப்படையில எங்கேயோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். தயவு செஞ்சு நான் குழந்தைகளை அடிப்படையிலிருந்து சரி பண்ணாம இன்னொரு 20 வருடங்கள் கழித்து இது சரியாகும். அப்படி சரியா இங்க பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். ஆண் பெண் நட்பு தப்புன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணுங்கிறது இருக்குது, ஒரு பெண் ஒரு ஆணை எப்படி வழி நடத்தணுங்கிறது இருக்குது. இது ரெண்டுமே நம்ம கையில தான் இருக்குது. ஏன்னா இப்போ குழந்தைகள் நம்ம கையில இருக்காங்க. இப்போ சரி பண்ணி கொடுத்தா இந்த பிரபஞ்சத்துல வாழ்ற எல்லா குழந்தைகளுக்குமே இது போய் சேரும். இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த மாற்றம் இந்த சமூகத்து நல்ல உணர்வையும் நல்ல வளர்ச்சியும் உண்டாக்கும். நன்றி, வணக்கம். உன்னில் நான் சாய் தமிழ்.